தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தை 1. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. ஆமேன். பாருங்க, ஆண்டவருடைய நாள் வருதுன்னு சொல்லி நம்ம இப்போது சர்ச்சிங்கில் ஃபாதருங்க சொல்கிற எல்லா விதமான கருத்துக்களையும் கேட்டுட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். அப்போ எச்சரிப்பின் சத்தம் அப்படின்னாது அவர்கள் குருக்கள் நமக்கு சொல்லக்கூடிய அனைத்து உதாரணங்கள், பைபிளிலிருந்து கொடுக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளுமே உண்மையுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள், உள்ளதை உள்ளபடியே அவர்கள் கூறுகிறார்கள். அந்த இடத்திலே பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். ஆண்டவர் வரப்போகிறாரு, இந்த பாவத்தை நீங்கள் விட்டுடுங்க. பொதுவாக நம்ம திருச்சபையில் கூடி ஜெபிக்கிற இடத்துல நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவருமே வருவார்கள். அந்த இடத்துல குருவானவர்கள் அனைவருக்குமே ஒரே கருத்துரை தான் சொல்லுவார்கள். அப்போ அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாள் வருகிறது, கிட்ட வருகிறது என்று நாம் உஷாராக இருக்க வேண்டும், அலாட்டாக இருக்கணும். கடவுள் கூடவே நெருங்கி இருக்கும் பொழுது மட்டுமே நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக கருதப்படுகிறோம். அதே போல் யோவேல் 2ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தை 27, நான் இஸ்ராயேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, நம்மளை உண்டாக்கிய ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்பட்டு போக விடுறதில்லை. ஏன்னா வசனம் அப்படி தான் நம்மளுக்கு இங்கே கற்பிக்கிறது. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படலை, உம்தயவென்னை கைவிடலை. அதனால் நம்ம வார்த்தைகளை படித்து ஆண்டவருக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும்? இறை வார்த்தையை படிக்கும் பொழுது மட்டுமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதே போல் யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தம் ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். பாருங்கள், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது அந்த புற ஜாதிகளுக்குள்ளே அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுளை தேடாத அனைத்து பிள்ளைகளுமே புறஜாதி பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் மத்தியில் நமக்கு என்னத்தெல்லாம் கொடுக்குறாரு பாருங்கோ. திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் தானியத்தையும் கொடுத்து நமக்கு திருப்தியாக சாப்பிட்டு இருக்கும் அளவுக்கும் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அதே போல் யோவேல் 2ஆம் அதிகாரம் 23, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். பாருங்கள், வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள். ஏற்கனவே முன்னாடியே நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் பின்மாரியையும் முன்மாரியையும் ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி கொடுத்து என்ன செய்கிறாரு? கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்ட நாம் அவருக்குள்ளே மகிழ்ந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் செய்த அனைத்து உதவிகளுக்காகவும் கோடான கோடி நன்றி அப்பா என்று நம்முடைய ஆத்மாவிலே களி கூற வேண்டும் என்று யோவேல் 23ஆவது வசனம் நமக்கு இப்படியாக கற்பிக்கிறது. அதே போல்
யோவேல் 2ஆம் அதிகாரம் 21. தேசமே பயப்படாதே, தேசத்தை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர். மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். தேசத்துக்கும் சொல்கிறாரு ஆண்டவர். அனைவரையுமே ஒரே மாதிரியே நேசிக்கிறாரு. ஆனால் கடவுளை தேடாத பிள்ளைகளுக்கு அவர் ஒருபோதும் கொடுக்க மாட்டார். கொடுத்தாலும் ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து அது அவங்க செய்கிற தப்புக்கு ஏற்ற தகுந்த தண்டனையை அவங்க அனுபவித்து ஆண்டவரை நோக்கி போகும் பொழுது இந்த தானிய வகைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். அதுதான் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல் யோவேல் 2ஆம் அதிகாரம் 22. வெளி மிருகங்களுக்கும் சொல்கிறார் பாருங்கள். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். ஆமேன். பாருங்க, யோவேல் மூலியமாக பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அனைத்து வசனங்களும் உண்மையுள்ள உயிருள்ள வார்த்தைகள். எனவே தான் விவிலியத்தை நாம் படிக்கும் பொழுது மட்டுமே அதிலுள்ள வார்த்தைகளை நன்றாக புரிந்து அறிந்து படிக்கும் பொழுது மட்டுமே தேவனை நாம் தரிசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே விவிலியத்தை தினந்தோறும் எடுத்து படித்து பிறருக்கு புத்திமதி சொல்லி அவர்களும் கடவுளுக்கு கூட நெருக்கமாக வாழ நாம் தூண்டுதலாக இருக்க வேண்டும். எனவே வசனத்தை தினந்தோறும் படிப்போம், அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.